எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய சின்ன வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிங்க. அடுத்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவு, கடுகு 1 டீஸ்பூன் அளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10-15 பல்லு பூண்டு பொடிப்பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 20 நம்பர் பொடிப்பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கறிவடகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. கறிவடகம் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்தது தக்காளி நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. புளி தண்ணிக்கு நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். அடுத்து புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிய விடுங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான சின்ன வெங்காய குழம்பு ரெடி. வீட்டில் காய்கறி இல்லாத டயத்துலையோ பட்ஜெட் உங்கள் கையை கடிக்கிறப்பையோ இந்த மாதிரி சின்ன வெங்காய குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சுட சுட சாதம் வச்சு சுட சுட சின்ன வெங்காய குழம்பு மேலே ஊற்றி நெய் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு ஊற்றி அப்பளம் தொட்டுக்க சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா தேவாமிர்தமாக இருக்குங்க.